நிலையாமை. யாக்கோபு நிலையாமையை பற்றி விளக்கியுள்ளார். நம்முடைய வாழ்க்கையானது ஒரு நிலையாமை. நவம்பர் மாதத்தில் இருக்கும் நாம் இறந்தவர்களை பற்றி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். நாமும் ஒரு நாள் இறப்போம் என்ற சிந்தனையில் நாம் நம்மையே சிந்திப்போம். புனித யாக்கோபு தனது நூலிலே 4வது அதிகாரத்தில் 14 15 வரை சொல்லுகின்றார். நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதே. நொடிபொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள். ஆகவே அவ்வாறு செய்யாமலும் ஆண்டவருக்கு திருவுளம் ஆனால் நாங்கள் உயிரோடு இருப்போம், என்னென்ன செய்வோம் என்று சொல்வதே முறை. மீண்டும் புனித பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 9-10 வரை சொல்கின்றவை. செல்வத்தை சேர்க்க விரும்புபவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக் கொள்கிறார்கள். அறிவினர்களாகிய அவர்கள் தீமையை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் வீழ்ந்து விடுகின்றார்கள். இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை. பெரும் ஆசையே எல்லாவற்றிற்கும் தீமைக்கும் ஆணிவேர் என்றும், அந்த ஆசையால் சில விசுவாசத்திலிருந்து பிறந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மீது வருவித்துக் கொள்கின்றார்கள். இத்தகைய தீமையை நாம் நம்மிலிருந்து வரவிடாது ஆக்குவதற்கு இந்த நிலையற்ற வாழ்வு நமது ஆன்மாவிற்கு அருள் சேர்ப்போம். இந்த நிலையற்ற வாழ்வு நாமும் ஒரு நாள் சாவோம் என்பதை உணர்ந்து இறையில் சங்கமிப்ப இந்த நவம்பர் மாதம் நமது திரு அவை நமக்கு தந்துள்ளது. நம்மையே நாம் மாற்றுவோம். வாழ்க நல்வாழ்வு, வளர்க நல் தேடல்.